ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய டெரஸ் கார்டன் வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா என்னோடய டெரஸ் கார்டன் எல்லாமே கிரவுண்ட் கார்டனுக்கு மாற்றியாச்சு இல்லையா. நான் ஒரே ஒரு மரம் மட்டும் மேலே வச்சுருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் மரம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி இருக்குது சிஸ்டர் நெல்லிக்காய் மரம் அப்படின்னு. என்னாச்சுன்னா இந்த ஒர்க்கு நடந்தது இல்லையா, ஃப்ளோரிங் ஒர்க்கு. அப்போ வந்து இந்த ஃப்ளோரிங் இதுக்கு முன்னாடி இருந்த ரஃபீஸ்லாம் வந்து அந்த நெல்லிக்காய் மரத்தோட தொட்டியில் போட்டிருக்காங்க இந்த வேலை பார்த்தவங்க. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா, நெல்லிக்காய் மரம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்கல்ல, நெல்லிக்காய் மரம் எங்கே சிஸ்டர் அப்படின்னு. நெல்லிக்காய் மரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நீங்களே பாருங்கள். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க நெல்லிக்காய் மரம் என்னாச்சு நெல்லிக்காய் மரம் என்னாச்சுன்னு. ஸோ என்னோட நெல்லிக்காய் மரம் பாருங்கள் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு. சுத்தமாக காஞ்சிருச்சுங்க. நானும் ஏதாவது பச்சை வரும்னு வெயிட் பண்ணேன், வரவே இல்லை. கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு காய ஆரம்பிச்சு. ஸோ சுத்தமாக காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே விறகு குச்சி மாதிரி அப்படியே ஒடியுது. சுத்தமாக பச்சையே இல்லை. நான் கூட துளிர்த்து வரும் அப்படின்னு நினச்சேன், பட் வரல. ஸோ சேட். ரொம்ப பேட் நியூஸ் இது. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ காயை பறித்தேன் இதில். நீங்களே வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்கள் மரம் மட்டும் உங்கள் செடி மட்டும் எப்படி சிஸ்டர் இவ்வளோ காய் வைக்குதுன்னு. நீங்கள் நிறைய பேர் சொல்லவும் செஞ்சீங்க, கண்ணு பட்டுற சிஸ்டர் திஷ்டி அப்படின்னு. ஸோ அதில் நான் அப்போ நம்பலை, இப்போ கண்டிப்பாக நான் நம்புகிறேன். திஷ்டியாக கூட இருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ காய் காய்ச்சுதுங்க. இருந்தாலும் எனக்கு அந்த நெல்லிக்காய் மோகம் போகலை. அதனால் நான் வேறு செடி வாங்கிட்டேன். அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நெல்லிக்காய் செடி வந்து வாங்கிட்டோம். ஆக்சுவலாக நம்ம அந்த மேலே நெல்லிக்காய் மரம் காஞ்சி போச்சு அப்படிங்கிறதுனால நம்ம நெல்லிக்காய் செடி வந்து வாங்கி இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா அதே தொட்டியில் வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி. நம்ம லாஸ்ட் டைம் காஞ்சி போச்சு இல்லை, அதுக்கு பதிலாக இந்த ரோஸ்மெரியும் வாங்கிட்டேன். இது வந்து 35 ருபீஸ். இதுவும் 35 ருபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா செரி இல்லை, இது வந்து லிச்சி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த லிச்சி மரம் வந்து 250ங்க. நீங்கள் என்ன ரேஞ்சுக்கு வாங்கினீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிரேப்ஸ் வாங்கினேன். கிரேப்ஸ் சுத்தமாக காஞ்சிருச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவது ஓரளவுக்கு அந்த பச்சை இருக்குது, வந்துடும். இது வந்து கிரேப்ஸ் காஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரங்குட்டான் வாங்கி வச்சுருக்கேன். வருமா என்னன்னு தெரியல. ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. ஆனால் வந்து இந்த ஸ்டெம்மில் வந்து பச்சை இருக்குது பாருங்கள், லேசாக பச்சை இருக்குது. அதனால் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம்.